அதுல தாக்குதல் நடத்தின சந்தர்ப்பத்துல வந்து ஒரு மீனவர், அதாவது இலங்கையைச் சேர்ந்த அந்த ஒரு மீனவர வந்து அந்த படகுல போட்டு கடத்தி கூட்டிக்கிட்டு போயிருக்கதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மத்த 2 பேரும் வந்து அந்த காயங்களோட தப்பிச்சு வந்திருக்காங்க. கடத்திக்கிட்டு போயிருக்க இலங்கை மீனவர் வந்து ரொம்ப தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருக்காங்க. அதுவும் இந்த 3 பேர் மேல எப்படி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வாள்வெட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் குண்டுகள வீசி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இவங்க மேல இந்த 3 பேர் மேலயும் அதிகமான தாக்குதல் நடத்தப்பட்டதுனால, பலத்த காயங்கள் அதிகமா இருந்திருக்கு. இப்படி இந்த 3 பேர்ல ஒருத்தங்கள வந்து கடத்திட்டு போயிருக்காங்க தமிழகத்துக்கு. கடத்திட்டு போயிட்டு அங்கேயும் அவர வந்து அந்த கடத்திக்கிட்டு போன மீனவர வந்து கயிறால கட்டி, அவர வந்து சித்திரவதை பண்ற மாதிரியான காணொளிகள் எல்லாமே வெளியாகி இருந்தது. ஃபோட்டோஸ் கூட எங்களால பார்க்கக்கூடியதா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இந்த எல்லாத்தையுமே தாண்டி இப்போ அந்த கடத்திக்கிட்டு கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்ண இலங்கை மீனவர் வந்து அங்க இருக்கக்கூடிய போலீசாரால மீட்கப்பட்டு, இப்போ வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருது. எது எப்படி இருந்தாலுமே சட்டவிரோதமா எங்களுடைய கடற்பரப்புக்குள்ள வந்து சட்டவிரோதமான மீன்பிடியில ஈடுபட்ட பல சம்பவங்கள், அதாவது பல சம்பவங்கள் கிடையாது. டெய்லி எங்களுடைய செய்திகள்ல வரும் இல்லையா? சட்டவிரோதமான மீன்பிடியில் ஈடுபட்ட 20 தமிழக மீனவர்கள் கைது. எங்கேயுமே வந்து இலங்கை மீனவர்கள் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நாங்க பார்த்தது கிடையாது. எங்கேயுமே கேள்விப்பட்டதும் கிடையாது. இந்த மாதிரியான தாக்குதல் நடவடிக்கைகள எங்களுடைய மீனவர்கள் மேற்கொள்ள மாட்டாங்க. எங்களுடைய நாட்ல இதுக்கு வந்து சரியான ஒரு சட்ட நடவடிக்கை தான் எடுக்கப்படும். ஏன்னா, இந்த செய்தி எங்கள்ல பதிவாகாத ஒரு நாள் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். எப்பவுமே ஒரு செய்தி பதிவாயிட்டே தான் இருக்கும்.